நீங்கள் சபுரன் ஜமீலா என்ற அழகிய பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மௌத்து வந்துரும் எதிர்பார்க்காதீங்க. மௌத்து நமக்கு கிடைச்சிருன்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான செயலாகும், தவறான துவாவாகும். சில நபர்கள் கஷ்டத்துல என்ன செஞ்சிருவாங்க, குடும்ப பிரச்சனையில, பொருளாதார பிரச்சனையில, மௌத்து வந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் தஆலா நம்மளை கூப்பிட்டுக்கிட்டானா தொல்லையே இல்லாம போயிடலாம், இவங்கள்ட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கணுன்ற என்ன அவசியம் இருக்கு. சில நேரங்கள்ல மனைவி மரியாதை இல்லாம பேசிட்டா சில கணவர்மார்கள் என்ன செஞ்சிருவாங்க, மனைவிட்டையும் மரியாதை இல்லை, பெத்த குழந்தைகள்ட்டையும் மரியாதை இல்லை, குடும்பத்துல மரியாதை இல்லை, எதுக்குப்பா உயிர வாழணும் என்றெல்லாம் நினைத்து மனம் வெதும்பி மரணமே வரக்கூடாதா என்று நினைப்பவர்கள் குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு காலம் அந்த துவாவை செய்யாது. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, அல்லாஹ் நாடியது நடக்கும்.